ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மேட்ச் நம்பர் 32, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். ஸோ இதை வின்னிங் ப்ரெடிக்ஷன்னு பார்க்கும்போதுங்க, மும்பை இந்தியன்ஸுக்கு தான் அதிக சான்சஸ் இருக்குது. நல்ல ஒரு ஸ்ட்ராங் டீமாக இருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு லெவன்ஸை பற்றி பேசுகிறேன். கொல்கத்தா லெவன்ஸில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குங்க. நிறையன்னு அவ்வளோதான் நினைக்கிறேன். பட் பார்க்கலாம், டாஸ் போகிறதுக்கு முன்னாடி தான் தெரியும். பட் என்னோடய கேகேஆர் டீம் நான் ரிவீல் பண்ணிடுறேன். வருண் சக்கரவர்த்திங்க, தமிழ்நாட்டோட பிளேயரு. அவங்கள பொறுத்தளவுக்கு ஸ்பின்னில் இப்போதைக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை இவர் தான். குல்தீப் யாதவ் அவுட் ஆஃப் ஃபார்ம், ஸோ சான்ஸ் இல்லை. இவர் தான் கன்ஃபார்ம். அண்ட் ராகுல் திரிபாதி, இவர் இப்போ எங்கே இறங்குவாருன்ற டவுட்டு பெருசாக இருக்குது. டாம் பந்தன் வருவாரா உள்ள, இல்லை இவர் ஓப்பனிங் இறங்குவார். என் டாம் பந்தன் லாஸ்ட் மேட்ச்சில் சரியாக ஆடலை, பார்க்கலாம். சுபன் கில் கண்டிப்பாக ஓப்பனிங்க, நோ ஆப்ஷன். எனக்கு தெரிஞ்ச நாகர்கோட்டிக்கு பதிலாக சிவம் அவி என்னுடைய பர்சனல் சாய்ஸ் எடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பால் நல்லா தான் போட்டார். பட் எந்த ரீசனுக்காக வெளியே எடுத்து வச்சாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த தடவை வர்றதுக்கான சான்ஸ் கிடையாது. ஏன்னா லோக்கி ஃபெர்குசன் உள்ளே வருவாருன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, பார்க்கலாம். நிதிஷ் ராணா அங்கே ஒன் இறங்கிடுவார். ஆண்ட்ரூ ரசல், இவர் தாங்க கேகேஆர் டீமோட பெரும் பிரச்சனையாக இருக்கார் இப்போதைக்கு. இவர் தான் ஒரு நல்ல பலமாக இருந்தார். பட் ஆனால் இப்போ இவரே பிரச்சனையாக மாறி இருக்கார். எந்த வகையில் இந்த மேட்ச்சில் கான்ட்ரிபியூட் பண்ணுவாருன்னு தெரியல, நம்ம பார்க்கலாம். கமலேஷ் நாகர்கோட்டி, தினேஷ் கார்த்திக் எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி எக்கச்சக்கமான நம்பிக்கை வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக டீமில் இருப்பார் இன்றைக்கும். நல்லா தான் பவுல் பண்ணுறாரு. ஸ்லோஸ் பாலு, டெத் பாலு எல்லாமே நல்லா தான் போடுறாரு. பட் ஏன்னா ஒரு சில லூஸ் டெலிவரியில் அடிச்சிடுறாங்க பேட்ஸ்மேன். அதுதான் இவருடைய இருக்க ட்ராபேக்கு. பார்க்கலாம் என்னென்னு. ஏன் மோர்கனுங்க, இவருக்கு எல்லா சீசனும் நல்லா தான் இருக்குது. அவுட் ஆஃப் த ஐபிஎல், இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, லோக்கல் சிபிஎல் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் பூந்து விளாசிடுறாரு. பட் ஆனால் ஐபிஎலுக்கு மட்டும் இவருக்கு ஏதோ ஒரு அண்டர் ப்ரெஷர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கரெக்டாக இவருக்குன்னு ஒரு பிளான் போட்டு ட்ராப் பண்ணிடுறாங்க எல்லாமே. இவரால் ஆடவே முடியல. பட் பார்க்கலாம், இந்த அண்டர் ப்ரெஷர். ரெண்டாவது பெரிய மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆப்போசிட்டாக ஆட போகிறாரு. எந்த வகையில் ஆடுவார், எந்த பிளான்ஸோடு ஆடுவார். ஏன்னா பவுலிங் டீம் தெளிவாக ஒரு பிளானோட, ஏன் மார்க்கனா 2 பிளானோட வந்துடுறாங்க. ஃபஸ்ட் பிளான் சொதப்புனா 2வது பிளான். ஆனால் பேட்டிங்கில் அந்த மாதிரி ஒரு பிளானே இவருக்கு இல்லை. நம்ம ஷார்ட் பால்ஸ் எப்படி அடிக்கணும், ஸ்லோயர் பால்ஸ் எப்படி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானே இல்லாமல் வராங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கொஷின். பார்க்கலாம், இன்றைக்கி தெரிஞ்சிடும். பேட் கமின்ஸுங்க, வேறு ஆப்ஷனும் கிடையாது. லோக்கி ஃபெர்குசன் உள்ளே வர்றதுனால இவர் இடத்துக்கு பெருசாக பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து வாங்கியிருக்காங்க. கண்டிப்பாக டீமுக்குள்ளே இருப்பார். டாம் பண்டனுங்க, இவர் தான் டவுட்டு. பிளேயிங் 11 நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க. ஏன்னா டாம் பண்டன் நான் என்னோடய 11ஸ்லையும் எடுக்கலை. ஏன்னா பெருசாக ஒன்றும் ஆட போகிறதில்ல. இவர் இந்த கண்டிஷனுக்கு செட் ஆகி, இந்த டீமோட செட் ஆகி இவர் ஆடுறதுக்குள்ளே அதுவும் சுபன் கில் ஆனால் ஓனானா ரன் அவுட் பண்ணி விட்டு போயிடுறாரு எல்லாத்தையும். ஸோ பார்க்கலாம் இவர் எப்படி இறங்குறாரா இல்லையான்னு. தினேஷ் கார்த்திக்ங்க, ஃபஸ்ட்டில் அடிக்கிறாரு, ஃபஸ்ட் பேட்டிங்கில் அடிக்கிறாரு. ஆனால் செகண்ட் பேட்டிங்கில் அண்டர் ப்ரெஷரில் இது வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணல ஐபிஎல்லில். எதிர்பார்க்கலாம். இது போக லோக்கி ஃபெர்குசன் இருக்காருங்க. லோக்கி ஃபெர்குசன் உள்ளே வருவார்னு எதிர்பார்க்குறேன். யாராவது ஒருத்தங்களை வெளியே எடுத்து வச்சுட்டு அவர் உள்ளே வருவார். கண்டிப்பாக ஃபாரின் பிளேயரை பொறுத்தளவுக்கு நமக்கு ஏன் மார்கன் இருப்பார், ஆண்ட்ரூ ரசல் இருப்பார், பேட் கமின்ஸ் இருப்பார். சுனில் நரேனுக்கு பதிலாக டாம் பந்தனா இல்லை லோக்கி ஃபெர்குசனா, யார் உள்ளே வராங்கன்னு பார்த்துடலாம். தென் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மும்பை இந்தியன்ஸோட 11க்கு போயிடலாம். மும்பை இந்தியன்ஸோட 11 பொறுத்தளவுக்கு அன்சேஞ்ச் 11ங்க. இதை பொறுத்தளவுக்கு பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. சூரியகுமார் யாதவ் ஒன் இறங்கிடுவார். ஜெயந்த் யாதவ், எனக்கு பொறுத்தளவு ராகுல் சேகருக்கு நல்ல ஒரு சான்ஸ் கொடுத்துட்டாங்க. ஜெயந்த் யாதவுக்கு ஒரு 1 ஆர் 2 சான்ஸாவது கொடுத்து அவருக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி பிளே ஆஃப் போயிட்டாங்க. ஒரு பேக்கப் பிளேயர் ரெடி பண்ண மாதிரியும் இருக்கும். பட் ஏன் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு அது டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் தெரியும். கிரண் போலாட் ஆஸ் யூஷுவல், ஜேம்ஸ் பாண்டிசன் உள்ளே இருப்பார், குணால் பாண்டியா இருப்பார், ஹர்திக் பாண்டியா இருப்பார், இஷான் கிஷன் இருப்பாங்க. எல்லாமே இங்கே அன்சேஞ்சு 11ங்க. டிகாக்லேருந்து ராகுல் சேகர் மட்டுக்கும் ஒரு ரீப்ளேஸ் பண்ணி ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாங்க. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வளர்ந்து வராங்க. அவங்க டீமுக்கு ஒரு பேக்கப் ஸ்பின்னர் இருந்த மாதிரியும் இருக்கும். பும்ராங்க, அழகான போல். அந்த ஒரு கூட்டணியை ஒன்றுமே பண்ண முடியலங்க. ட்ரெண்ட் போல்டு, பும்ரா, பேட்டிசன் ஒருத்தர் விட்டால் ஒருத்தர் போட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ரோஹித் சர்மா பற்றி சொல்லவே வேணாங்க. நம்ம டாப் ஆர்டர், டாப் பேட்ஸ்மேன். அடித்தாங்கன்னா எதிரடி போலர்ஸ்க்கு அவ்வளவுதான். சரி, நம்ம 11ஸ்குள்ளே போயிடலாம் டேரெக்டாக. ஸோ என்னோடய 11ஸ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே சொல்லிடுறேங்க. டிகாக்கு அண்ட் இஷான் கிஷன் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. தினேஷ் கார்த்திக் நான் போகலை. ஏன்னா திடீர்னு மும்பை இந்தியன்ஸ் டாஸ் வின் பண்ணிட்டாங்க, பேட்டிங் எடுத்துட்டாங்க அப்படின்னா தினேஷ் கார்த்திக் எடுக்கிறது வேஸ்ட்டு. மேபி ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா நீங்கள் ஒரு ராகுல் திரிபாதியோ இல்லை இஷான் கிஷனையோ எடுத்துகிட்டு நீங்கள் போகலாம். ஓகேங்களா. தென் ஆல்ரவுண்டரில் ஆஸ் யூஷுவல், ஏன்னா ஹர்திக் பாண்டியா இப்போ ஓவர் போடுறது கிடையாதுன்றதுனால நான் கோய் வித் போலாட். தென் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா எடுத்திருக்கேன், ஏன் மோர்கன், சுபன் கில், சூரியகுமார் யாதவ், ராகுல் திரிபாதி. சுபன் கில்லை ஏன் நான் கேப்டனாக போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்லோவர் இன்னிங்ஸ் ஆடுறாரு.
ஸ்லோவர் இன்னிங்ஸுங்கும்போது உங்களுக்கு ஒரு 50லேருந்து 40 ரன் எடுத்தாவே இன்ட்டு த 2 பாயிண்ட்ஸ் போட்டுக்கோங்க. 80, 100 பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துரும். அதுலேயும் ஒரு 6, 4லாம் அடிச்சாருன்னா 100, 110 பாயிண்ட் கன்ஃபார்ம் வந்துரும். சூரியகுமார் யாதவ் பொறுத்தளவுக்கு நான் ஒரு ஸ்கில் மேல ஒரு நம்பிக்கை வச்சு தான் போட்டிருக்கேன். அவர் ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்ததுன்னா நல்லா சொழட்டுன்னு சொழட்டுறாரு. பேட் அந்த பக்கம் அடிக்கிறாரு, இந்த பக்கம் அடிக்கிறாரு. ஒரு ஸ்கூப்பா இருக்கட்டும், ரிவர்ஸ் ஷாட்டா இருக்கட்டும் எல்லாமே பக்காவா ஆடுறாரு. ஸோ ஒரு ஸ்கில் மேல மேபி ஒரு பேட் டேவா இல்லாம ஒரு நல்ல குட் மூட்ல வந்து யாரும் ரன் அவுட் பண்ணி விடாம இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடுவாரு சூரியகுமார் யாதவ். ராகுல் திரிபாதிய பொறுத்தளவுக்கு எனக்கு ஓப்பனிங் இறங்குவாருங்க. என்னோட கெஸ்ஸிங் கரெக்ட்டா இருக்கும். கரெக்ட்டா இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ராகுல் திரிபாதி வந்து ஓப்பனிங் இறங்குவாரு. லோக்கி ஃபெர்குசன் உள்ள வருவாங்க. ஏன்னா பவுலிங் வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க. பேட் கமின்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டே போடுற மாரி இருக்கு. இந்த பக்கம் வருண் சக்கரவர்த்தி போடுறாங்க. அவர் கம்பெனி குடுக்க ஆள் இல்ல. ரசல அடிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சது. வேற ஆப்ஷன்